இப்போ இது முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் வந்து முடிச்சு போட வேணாம், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போட வேணாம். அதெல்லாம் வந்து நேற்றைய தினம் வந்து பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அதனால் தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஒரு கூட்டணி அமைவது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அது வந்து உரிய நேரத்தில் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் சொல்லிட்டு பொதுச்செயலாளர் உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. எனவே அந்த அடிப்படையில் இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து 10 பேர் கொண்ட குழு வந்து மக்களுடைய இந்த எண்ணோட்டத்தை கருத்துக்களை முழுமையான அளவுக்கு தமிழ்நாட்டின் நலன் அதை பிரதிபலிக்கின்ற வகையிலே மாநிலத்துடைய உரிமையெல்லாம் பேணி காக்கின்ற வகையிலே அந்த தேர்தல் அறிக்கை அமையும். இல்ல அதெல்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு தானே இருக்கும். அதெல்லாம் உரிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்க இப்போ வந்து கேள்வி கேட்கிறீங்க, உரிய நேரத்தில் உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம். அதாவது ஒரு தனி மரம், ஒரு பெரிய தோப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஆலமரம் போல எல்லாருக்கும் நிழல் தரக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோடு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து பொதுவாக தேர்தல் நெருங்க வந்து நிறைய பேர் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவரை பற்றி நாங்கள் வந்து ஒரு பொருட்டாவே நாங்கள் வந்து கருதுறதில்லை. திமுகவும் வந்து தேர்தல் அறிக்கை குழு வந்து நடத்தி ஒரு கூட்டம் முடிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் அறிக்கையும் அவர் நிறைய திட்டங்கள் வந்து நிறைவேற்றணும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து இப்போ நடத்துற தேர்தல் அறிக்கை குழு எப்படி பாக்குறீங்க? அந்த தேர்தல் அறிக்கை தயார் குழு எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மோசடியான தேர்தல் அறிக்கையை வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் வந்து தயாரித்து அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து அதை வந்து தற்காலிகமாக நம்பி வாக்களிச்சாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், அந்த வகையில் இன்னைக்கு வந்து மக்கள் முழுமையா தெளிவு பெற்றுட்டாங்க. இனி எந்த விதமான அந்த கிளுகிழுப்பு காட்டி இந்த குழந்தைகளை ஏமாத்துற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை எந்த காலத்தில் திமுக இனிமே ஏமாற்ற முடியாது. அதனால எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவா தமிழ்நாட்டில் இருக்கும். என்னங்க இப்போ இது மாநிலத்துடைய நலன் என்ற அடிப்படையில் முழுமையான அளவுக்கு அப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனையில முழுமையான அளவுக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்தையே ஸ்தம்பித்து அந்த உரிமை பெற்றுக் கொடுத்தது எந்த இயக்கம்? அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தானே. அப்போ முடியும், எங்களால முடியும். 40 நமதே நாடு நமதுனா நிச்சயமா மாநிலத்துடைய உரிமையெல்லாம் அதுதான் சொல்றேன். மாநில அரசு பொதுவாக மாநில கட்சியில் அத்தனையும் மத்திய அவங்க ஆட்சி தனித்தனியா தேர்தல் அறிக்கை வெளியிடுறது வழக்கம் தான். ஒவ்வொரு மம்தா பானர்ஜி இருக்காங்க, அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை விடுறாங்க. நீங்க எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகிறீங்களா, நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் முன்னிலைப்படுத்துறது இல்லை. மாநில கட்சிகள் யாரையும் தலைமை அமைச்சர் யார் என்பதை முன்னிலைப்படுத்தாமல் தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்தந்த மாநிலத்தினுடைய நலனை மையமாக வைத்து முன்னிலைப்படுத்தி இந்த தமிழ்நாட்டுக்குன்னா தமிழ்நாட்டு பிரத்யேக பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை அதுதான் எங்களுக்கு தேர்தல் அறிக்கை. அதுதான் அந்த பிரச்சனைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இந்த முன்னிலை முயற்சி எடுப்போம். அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் எங்க தேர்தல் அறிக்கை, அதுதான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர். மாநிலத்தில் நலன்தான் எங்களுடைய வேட்பாளர். அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா, மாநிலத்தின் நலன் சார்ந்துதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை, மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கை, மக்களுடைய எண்ணோட்டத்தை பிரதிபலிக்கின்ற வகையில தேர்தல். எதுங்க நோ எனிமி நோ ஃப்ரெண்ட்ஸ். அரசியல் எது வேணாலும் நடக்கலாம், பொறுத்து வந்து பாருங்க. ஓகே, இல்ல அதெல்லாம் நாங்க ராயபுரத்துல இப்ப இது இருக்கு, மீட்டிங் இருக்கு. இப்போ அடுத்த இல்ல அது வந்து இல்ல பத்திரிகை துறை தாக்கப்படுவது என்பது இந்த ஆளும் விடிய அரசில் வந்து அன்றாட நடவடிக்கை இருக்கு. பத்திரிகை துறைக்கு முழுமையாக, அதாவது ஜனநாயகத்துறை 4வது தூண், அந்த 4வது தூணாக இருக்கின்ற பத்திரிகை துறைக்கு முழுமையான அளவுக்கு பாதுகாப்பு வழங்கிய, எப்போதுமே மதிக்கக்கூடிய, எப்போதுமே வந்து பத்திரிகை துறையை வந்து இதயமாக பூஜிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். ஆனால் திமுகவை பொறுத்தவரை வந்து
மிரட்டல், உருட்டல், அடிதடி எடுத்து பாருங்க. இந்த 3 வருஷத்துல பத்திரிகை நிருபர்கள் எத்தனை பேர் தாக்கப்பட்டிருக்காங்க, பத்திரிகை நிருபர்கள் எத்தனை பேர் உள்ள தள்ளியிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் ஒரு ஜனநாயக ரீதியில் சொன்னாலும் கூட அவர் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்த அந்த சர்வாதிகார ஒரு இடியமன் அரசு இந்த விடியா திமுக அரசு. ஓகே, போலாமா? மீதி அங்க வச்சுக்கலாம். அடுத்த பொதுச் செயலாளர் கலந்து பேசி அடுத்த கூட்டத்திற்கு பின்பு அடுத்த தகவல் உங்களுக்கு தெரிவிப்போம்.